Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹைகோர்ட்டிடம் கேட்கலாம். ஹைகோர்ட் விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, பக்தர்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது சொல்லுங்க. வணக்கம். நிச்சயமாக சரவணன். உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தற்போது இன்று விடுமுறை தினத்தை முன்னிட்டு அதிகப்படியான கூட்டம் காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தற்போது மாசி திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த மாசி திருவிழாவானது கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து 12 நாட்கள் இந்த திருவிழாவானது நடைபெறுகிறது. நாள்தோறும் திருவிழா நாட்களில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் காலை மற்றும் இரவு நேரங்களில் எழுந்தருளி வீதியுலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 5ஆம் திருவிழாவாக இன்று நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த திருவிழா நடைபெறக்கூடிய நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் பாத யாத்திரையாக வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று விடுமுறை தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி சுமந்தும் கோவிலில் குவிந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விடுமுறை தினமான இன்று பாத யாத்திரை திருவிழா காலங்களில் வரக்கூடிய அந்த பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்களும் அதே நேரத்தில் தரிசனத்திற்காக வரக்கூடிய பக்தர்களும் அதிக அளவு இருந்து வருவதால் கோயில் பகுதி முழுவதுமே பக்தர்களின் கூட்டமாக நிரம்பி வருகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்தும் அலகு குத்தியும் தங்களுடைய பக்தி பரவசத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்த்து வருகிறோம். மேலும் ஒரு சில பக்தர்கள் அங்கப்பிரதட்சணம் செய்தும் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கோவிலை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனம், முதியோர் தரிசனம் என 3 தரிசன வரிசைகள் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். அந்த வகையில் 100 ரூபாய் கட்டண தரிசனம் செல்லக்கூடிய பக்தர்கள் 4 மணி முதல் 5 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பொது தரிசன வரிசையில் செல்லக்கூடிய பக்தர்கள் 5 மணி முதல் 7 மணி வரையும் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்யக்கூடிய நிலை இருந்து வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பொறுத்தவரையிலும் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரும் நிலையில் விடுமுறை காலங்களில் அதிகப்படியான பக்தர்கள் வருகை தருவார்கள். அந்த வகையில் தற்போது மாசி திருவிழா நடைபெற்றக்கூடிய நிலையில் வழக்கமான அந்த விடுமுறை காலங்களில் வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கையும் அதிக அளவில் இருந்து வருகிறது. இதனால் கூட்டம் அதிகரித்து காணக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் நகரமே விழாக்குளம் போட்டிருக்கிறது. அந்த வகையில் பல்வேறு பகுதிகளிலும் பக்தர்கள் வாகனங்களை நிறுத்தி செல்வதனால் போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்பட்டு வருகிறது. மேலும் கோவில் கடற்கரையை பொறுத்தவரையிலும் பக்தர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி பொறுத்தவரைக்கும் கடலில் புனித நீராடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடிய சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலையில் அங்கு பாதுகாப்பு என்பது குறைபாடாக இருந்து வருகிறது. கடலில் நீர்மட்டம் தற்போது உயர்ந்து வருகிறது. மேலும் கடல் பகுதியில் கரை பகுதியில் அரிப்புகளும் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் பக்தர்கள் நீராடக்கூடிய நிலையில் பல்வேறு விதமான அசம்பாவித சம்பவங்களும் கோயிலில் ஏற்பட்டு வருகிறது. எனவே பக்தர்களை பாதுகாக்கும் வகையில் கடற்கரை பகுதிகளில் தீயணைப்பு துறையினரை தற்காலிகமாக பாதுகாப்பு பணியில் நிறுத்த வேண்டும். மேலும் கோவில் பணியாளர்களும் அங்கு கண்காணிக்க வேண்டும் என்பதும் பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் இந்த திருவிழா காலங்கள் இன்று 5ஆம் திருநாள் இன்று இரவு குட வருவாயில் தீபாராதனை நடைபெறுகிறது. இதற்காக பல்வேறு பகுதிகளிலும் வரக்கூடிய பக்தர்கள் இரவு வரையிலும் காத்திருந்து இரவு அந்த குடை வருவாயை பார்த்துவிட்டு தான் செல்வார்கள். அந்த வகையில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் கோவில் குவிந்து வருகின்றனர். சரவணன். தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹைகோர்ட்.